பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், விஜய் இந்த தேர்தலில் என்ன மாதிரியான வாக்குகளை பெறுவார் அப்படின்றத கேள்வி எல்லாத்துட்டையும் இருக்குது. ஆனால் விஜய் தன்னுடைய நெல்லை பிரச்சாரத்தில் ஒரு காமராஜர் வரமாட்டாரா, ஒரு அண்ணா வரமாட்டாரா, ஒரு எம்ஜிஆர் வரமாட்டாரான்னு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியுது. அதையெல்லாம் சேர்த்து தான் நான்ற ஒரு பாணியில் தொனியில் அவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் போன்றவங்க கூட இளைஞர்களுடைய அரசியல் ஆர்வம்ன்றது வந்து விஜயனால் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ ஒரு காங்கிரஸ் இன்னும் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுட்டு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இவர் வந்து உண்மையான காங்கிரஸ்லாம் என் பக்கம் இருக்குது அப்படின்னு விஜய் பேசுகிறாரு. ஸோ இது காங்கிரஸை எப்படியாவது நம்ம அடுத்த கட்டத்தில் ஒரு கூட்டணி கொண்டு வந்துடணும் அப்படின்ற அந்த முகாந்திரத்தில் விஜய் பேசுகிறாரா? அதாவது காங்கிரஸுடைய ஃபியூச்சர் ஐடியா எது வேணா இருக்கலாம். அவங்க வந்து திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தின போது ஒரு விஜயை காரணமாக காமிச்சு சீட் அதிகமாக வாங்குறது போன்ற விஷயங்கள் அதிகாரத்தில் பங்கெல்லாம் கூட கேட்டுருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆன பிறகு உங்கள் நோக்கம் வந்து தேர்தலில் வெற்றி பெறதாக தான் இருக்கணும். அதுக்கு நடுவில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் உண்டாக்கக்கூடாதுன்றது தான் அடிப்படையான ஒரு விஷயம். அப்படி உண்டாக்கினீங்கன்னா உங்கள் கட்சி வேட்பாளர் தோப்பார். திமுக தான் முக்கியமான கட்சி. அவங்க வேலை செய்யலைன்னா நீங்கள் தோற்றுருவீங்க, அதான் உண்மை. அதனால அதை புரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, ஜோதிமணிலாம் வந்து வேலை செய்கிறாங்க, திமுக கேண்டிடேட்டுக்காக வேலை செய்கிறாங்க, காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்காக வேலை செய்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் மாணிக் தாக்கூர் கூட இனிமேல் வெற்றியை நோக்கி நம்ம போகிறோம்னு சொன்னார். அவர் சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, விஜயனால இளைஞர்கள் அரசியல் ஆர்வம் வந்திருக்கின்றனர். இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வம் வந்திருக்கா இல்லை சினிமா கவர்ச்சியில் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்றது ஒரு கேள்வி. அது எலெக்ஷன் தான் முடிவு பண்ணும். அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா உண்மையிலேயே ஒரு பாண்டிச்சேரியிலலாம் ஒரு 90% ஓட்டு பதிவாயிருக்கு. அது ஒரு விஜய் ஃபேக்டர் அப்படின்றாங்களா? அது உண்மையா? இல்லை, அது விஜய் ஃபேக்டர் இல்லை. பாண்டிச்சேரியில் ஓட்டு போன வாட்டியே 83% பதிவாச்சு சார். இந்த வாட்டியை வந்து சார்லஸ் மார்டின்லாம் அங்கே இருக்கார். அவர்லாம் எவ்வளோ பணத்தை இஷ்யூ பண்ணலாம் தெரியாது, கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. நல்ல பணம் விளையாடி இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் விஷயம். அங்கே பாண்டிச்சேரியில் ஓட்டு போட்டதுக்கு காரணம் வந்து பணம் விளையாடினது தான். இண்டிவிஜுவல் ஆட்களுக்கு கொடுத்ததான். அது ஒரு பக்கம் இருக்கணும், அது தனி சப்ஜெக்ட். அது அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்காரங்களை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் கடந்து போகணும். ஆக்சுவலாக இந்த நேரத்தில் வந்து எதுவும் பேசக்கூடாது, அனாவசியமாக பேச வேண்டிய விஷயம் இல்லை. அதனால தான் டி சிவகுமார் கரெக்டாக பேசியிருக்கார். தமிழ் மாநில காங்கிரஸ் வேணால் வந்து உங்கள் கூட இருக்கலாம், ஆனால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் இருக்குன்னு அவர் கரெக்டாக அவர் பேசியிருக்கார். அவரும் பேசியிருக்கிறாரு. செல்வ பிறந்தகையும் சொல்லியிருக்காரு. செல்வ பிறந்தகைலாம் ஒரே மேடையில் கலந்துட்டு இருக்கு. இல்லை, விபத்தில் உருவான கட்சி, அதில் விபத்து நடக்கும், இவங்க அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க, எந்த விதமான முதிர்ச்சியும் இல்லை விஜய்க்கு அப்படின்னு. நடுவில் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று என்ன சொல்கிறாரு, நான் வந்து விஜயை சந்தித்து பேசினது மேலிடத்தோட அனுமதியோடு தான் பேசினேன். என் கூட முக்கியமான இன்னொரு கமிட்டி உறுப்பினர், ஏஐசிசி உறுப்பினர் என் கூட இருந்தார். அப்போ காங்கிரஸ் ஹைகமாண்ட் ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா அர்த்தம் நாங்கள் திமுக அதிக சீட் கேட்போம், அந்த பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா உங்ககிட்ட வருவோம் அப்படின்ற மாதிரி வந்தால் நீங்கள் எவ்வளோ சீட் தருவீங்க என்ன ஏதுன்னு பேசியிருக்கலாம். கடைசியில் திமுக இந்த நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் தேர்தலை நோக்கி வெற்றியை நோக்கி நீங்கள் உழைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கீழ் லெவலில் வந்து அது பிரச்சனையை உண்டாக்கும். ஏற்கனவே காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு திமுக காரங்க சில இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் உணர்ந்து தான் ஜோதிமணி போன்றவர்கள்லாம் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாளில் நீங்கள் களத்தில் வேலை செய்யணும். அவர் மாணிக் தாக்கூர் என்ன சொல்கிறாரு, எப்படி விஜய பிரபாகரனை வெற்றி பெற வைப்பேன் தான் அவரும் சொல்லிட்டு இருக்கார். அது ஓகே, நல்ல விஷயம். ஆனால் பிரவீன் சக்கரவர்த்திக்கு திமுக மேலே ஏதோ கோவம் இருக்குது போல் இருக்கு. மறுபடியும் அந்த விஷயத்தை கிளப்புறாரு. அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க எல்லாருமே கீழே இறங்கி வேலை செய்கிறாங்க, திமுக நெஞ்சு வேலை செய்கிறாங்க. இந்த டெல்லியிலேருந்து வர காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, பிரவீன் சக்கரவர்த்தி இவரை மாதிரி ஆளுங்க தான் இது மாதிரி பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்திக்கு இன்னும் ஸ்டாலின் மேலே ஒரு வருத்தம் இருக்கலாம், அதிகமான சீட் கொடுக்கல, அதிகாரத்தில் பங்கு ஒத்துக்கலாம் இருக்கலாம். அது வந்து இனிமேல் தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் திமுக காங்கிரஸ் எப்படி பார்க்க போகுது. இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் சில கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல விஜய்க்கு எப்படி வாக்கு வரும் அப்படின்றது வந்து பாஜகவும் ரொம்ப கூர்மையா கவனிக்கிறார். ஏன்னா ராம்தாஸ் அத்வாலே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, விஜயுடன் வாக்கு வந்து அதிகரிச்சால் அவங்க வந்து கூட்டணிக்கு ஆதரவு வேணும்னா அவர்கிட்ட கேட்போம் அப்படின்றாரு. அப்ப அவங்க ஒரு நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்களா? விஜய் அதை ஃபில் பண்ற அளவுக்கு சீட்டு எடுப்பாருன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, விஜய் என்ன சார், விஜய் 12% ஓட்டு எடுத்தாலும் எவ்வளோ சீட்டு வாங்குவார் தெரியாது சார். இப்போது கேரளாவில் 21 எலெக்ஷனில் பாஜக 12% ஓட்டு வாங்கினாங்க, ஒரு இடம் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 16% ஓட்டு வாங்கினாங்க, பட் ஒரு இடத்துல தான் வின் பண்ணாங்க பார்லிமெண்ட்டில். நீங்கள் வாங்குற பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸுக்கும் நீங்கள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ வாங்குவீங்கிறதுக்கும் சரியான ஒரு ரிலேட்டிவிட்டியே கிடையாது. நீங்கள் 6% ஓட்டு வாங்கிட்டு ஓவைசி 4 இடத்துல வின் பண்ணார் பீகாரில், அது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ % ஓட்டு வாங்கினாலும் நீங்கள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ வாங்கிங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் விஜய் எவ்வளோ சீட்டு வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது அத்வாலே சொல்கிறதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு ஏதோ இழுபறி வந்தால் கூட இவங்க வந்து தாவேக்கா வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் தாவேக்காவை பொறுத்த மட்டும் என்ன பேசுகிறாங்க, பாஜக அணியும் திமுக அணியும் ஒன்றா இருக்கிற மாதிரியும் 2 பேருமே நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதுக்கான சதி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணுறாங்க, இவன் ஜனநாயக
ஜனநாயகன் ரிலீஸ்லேருந்து எல்லாமே சதி வேலை தானே, சங்கீதா டைவர்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் சதி வேலை தான் பண்ணுறாங்கன்னு அவர் சொல்கிறார். ஸோ அதனால் வந்து கரூர் சம்பவமே சதி வேலை தானே சொல்கிறார் அவர். ஸோ அதனால் வந்து அத்வாலே சொல்கிறதுக்கு வந்து பாஜகவுடைய ஆதரவு இருக்கான்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து இவர் என்ன சொல்கிறாரு, பாஜகவுடைய நேஷனல் பிரசிடென்ட் நிதின் என்ன சொல்கிறாரு, அவருக்கு கூட்டம் வரும், நடிகராக இருக்கிறதுனால கூட்டம் வரும், அந்த ஆங்கிள் போகிறார். ஒரு அரசியல் ரீதியான கூட்டம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறார் அவர். பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டு கலாச்சாரமும் தெரியல, தமிழ்நாட்டு அரசியலும் விஜய்க்கு தெரியலன்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. இந்த சூழலில் வந்து அத்வாலே சொன்னதை யார் கேட்பாங்க? ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் ஒரு இழுவரி நிலைமை, அதிமுக ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துடுச்சு, இழுவரி நிலைமை வந்துன்னா தாவேக்கா சப்போர்ட் பண்ணோம்னா தாவேக்கா எவ்வளோ சீட் வாங்குன்னு தெரியாது. அது 12% வாங்குதோ, 15% வாங்குதோ, 20% வாங்குதோ, அது வாங்குற ஓட்டில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ எதுவுமே தெரியாது. ஆனால் அப்படி வந்தால் அது சப்போர்ட் பண்ணுவான்னா அது திமுக ஆட்சி அகற்றணும், நம்ம சப்போர்ட் பண்ணால் திமுக ஆட்சி அகற்ற முடியும்னு ஒரு ரோல் இருந்ததுன்னா தாவேக்கா சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா திமுக ஆட்சி அகற்றணும்னு ஒரு விஷயம் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி நிலைமை வருவான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படியே நிலைமை வந்தாலும் தாவேக்காவுக்கு அந்தளவு சீட் இருக்குமான்னு எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஓட் பர்சன்டேஜ் வேணாம் இருக்கலாமே தவிர சீட் இருக்குமான்றது டவுட்டாக இருக்குது. அதனால் விஜயை பொறுத்த மட்டும் வந்து அவருடைய பிரச்சாரம் வந்து ஒரு இளைஞர்களை கவர்ந்துருக்கு, இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் அவருடைய ஓட்டு யாருக்கு எந்த பாதிப்பு உண்டாக்கும், அது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு சீட்டுகளை கொண்டு கொடுக்குன்றதுலாம் இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு காரைக்குடியில் பிரச்சாரம், மதுரையிலேருந்து போகிறாரு. இன்னைக்கு போகிற வழிகளிலையும் வாகனத்தை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் போய் மோதி விழுறது இருக்குது. அது தொடர் நிகழ்வாகவே இருக்குது. அதை விஜய் பிரச்சாரத்துக்கு போனால் வாகனத்தில் மோடி விழுவது, காயம்படுவது, விபத்துக்கு உள்ளாவது அப்படின்றது என்ன இல்லை, இது கொஞ்ச நாள் நடக்க தான் சார் செய்யும். அவர் நடிகராக இருக்கிறதுனால அந்த கவர்ச்சி இருக்க தான் செய்யும். அவர் பின்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு போவாங்க. அந்த நகர்ப்புறங்களாக இருந்தால் நகர்ப்புறங்கள்லேருந்து கொஞ்சம் ஒரு அவுட்டர் வரையும் ஒரு 20 கிலோமீட்டர் கூட போகலாம். அதுக்கப்புறம் திருப்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற வச்சுக்கோங்க. 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் யாரும் ரொம்ப செலக்டெலாம் கொஞ்சம் பேர் போகலாம், கார்லாம் போகும், அது வேறு விஷயம். அப்புறம் அந்த டவுனை நெருங்குறப்போ கொஞ்சம் பேர் வரலாம், சேரலாம். நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வரவங்களும் குறைஞ்சிருவாங்க. இவர் தன்னை வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணிக்க மக்கள்கிட்ட இவரை பார்க்குற எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கும். இவர் ரொம்ப ரேராக தானே வராரு, அதனால் வந்து பல கூட்டங்கள் ரத்து பண்ணப்படுது, ரேராக தான் வராரு. அதனால் அந்த கிரேஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு நடிகராக இருக்கார், செல்வாக்குமிக்க நடிகராக இருக்கார், அதனால் அந்த கிரேஸ் இருக்க தான் செய்யும். நம்மளுடைய இதெல்லாம் அந்த ஓட்டாக மாறுமானதான் கேள்விக்குறி. அதனால் இதை தடுக்க முடியாது. இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணால் கூட அது திமுக தான் பண்ணுறதுன்னு அவர் சொல்வார். அதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா திமுக சொன்னால் தானே ஓட்டு வாங்க முடியும். திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுகள் அதிமுகவுக்கு போகாத நம்ம வாங்கணும்னா திமுகவை கூர்மையான எதிரியாக வந்து வடிவமைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஜனநாயகன் திரைப்படம் இதுதான் தனது கடைசி திரைப்படம்னு சொல்லியிருந்தார். பொங்கல் ரிலீஸுன்னாங்க, ஆகலை, சென்சார் பிரச்சனைகள் இருக்குது, வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு, அப்புறம் வழக்கு வாபஸ் அப்படின்னாங்க. இன்னமும் அது தெரியல. தேர்தல் நேரத்தில் படத்தை வெளியிடுவது அதில் ஒரு சிக்கல் இருக்குது, அது முடியுமா முடியாதான்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருந்துட்டு இருக்குது. இந்த சூழலில் சென்சார் சர்டிஃபிகேட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட அனுமதியும் இல்லை, ஆனால் படம் சமூக வலைதளத்தில் லீக் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு வந்து யார் காரணம்? ஏதாவது புகார் அளிப்பாங்களா தாவேக்கா? சட்ட ரீதியாக இதை ஏதாவது அணுகுமா, இல்லை அதில் அரசியல் மட்டுமே பேசுவாங்களா? ஏன்னா இப்போ ஆதவர்ஜனா பேசுறது வந்து இந்த ஜனநாயகன் லீக் காரணம் வந்து உதயநிதியும் பாஜக மத்திய அமைச்சர் எல் முருகனும் தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதுக்கு என்ன பின்னணி சார்? எல் முருகன் காரணமாக இருக்கலாம் சார், உதயநிதி எப்படி காரணமாக இருப்பார்? அவங்களுடைய படமே பராசக்தி தானே. அவரு அந்த உதயநிதிய காரணம் பராசக்தி படத்த டீமை வந்து எல்முருகன் வீட்டு பொங்கல் கொண்டாட்டத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துல இவரே போய் கலந்துட்டாரு சார். சிவகார்த்திகேயன் போய் கலந்துட்டாரு, அதை லிங்க் பண்றாரு அவரு. அது அவர் போய் கலந்துட்டாரு சார். பராசக்தியிலே ஏகப்பட்ட கட்டு இருக்கு சார். தீ பரவட்டும்னு சொன்னார்ல, அது கட்டு தானே. ஆக்சுவலா அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்கல்ல, அவங்க முக்கியமான விஷயங்கள்லாம் கட் பண்ணிட்டாங்கல்ல. அதுலயும் கட்டு, அந்த கட்டை ஏத்துட்டு தான் அவங்க ஒளிபரப்பினாங்க. அதுக்கும் சேர்த்து தான் வந்து ஸ்டாலின் வந்து ட்வீட் போட்டார். ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் சேர்த்து தான் சென்சார் போர்டு இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரின்னு போட்டார். எனக்கு என்னவோ வந்து இந்த ஜனநாயகன் ரிலீஸில் வந்து திமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் அரசியல் தான். அதான் திமுகவும் பாஜகவும் ஒன்றா இருக்குன்னு இப்போ மம்தா பானர்ஜி ஒரு விஷயம் பேசினாங்க. அந்த அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் பற்றி பேசும்போது வெஸ்ட் பெங்கால் இருக்கிற அதிகாரிகள் இங்கே அனுப்பிச்சிட்டாங்க, திமுகவும் காங்கிரஸும் கிட்ட பாஜகவோட க்ளோஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது பேசுகிறாங்க. ஆனால் அது தப்புன்ட்டு அடுத்த நாள் சகரிகா கோஷ்னு அந்த பிஆர்ஓ இருக்காங்க, அந்த திரிணாமுல் காங்கிரஸ், டிரான்ஸ்லேஷனில் தப்பு வந்துருச்சு, திமுகவுடைய பாஜக எதிர்ப்பை பற்றி எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு அந்த சகரிகா கோஷ் ஒரு ட்வீட் போட்டாங்க. அவங்க சொன்னது ஏதோ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பாக போயிடுது போல் இருக்கு. அதனால அவங்க மறுபடியும் திருத்தி அது மாதிரி நாங்கள் திமுக அந்த மாதிரி பாஜகவோட க்ளோஸாக இருக்குன்னு சொல்லலை, திமுகவும் டிஎம்சியும் தான் இன்னைக்கு பாஜக எதிர்க்கிறதுல தீவிரமாக களமாடிட்டு இருக்காங்கன்னு அவங்க ஒரு இதை போட்டாங்க. அதனால இவர் விஜயோட இது என்னவா இருக்குன்னா, மம்தா தவறாக சொன்ன விஷயத்தை தான் இவங்க பரப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் சகரிகா கோஷ் அதை திருத்தி சொன்னதை யாரும் கண்டுக்கிறதில்ல, விட்டுட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் மம்தா இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் அவங்க நேரம் இருக்காது, நீ கரெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க சகரிகாட்ட, அவங்க பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் விஜயோடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, பாஜகவையும் திமுகவையும் ஒன்றா சேர்த்து வச்சாதான்
திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல, மைனாரிட்டி ஓட்டு உட்பட, அதை நம்ம எடுக்க முடியுன்றதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறார். திமுகவுடைய பாஜக எதிர்ப்புன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டாலினோட ஒவ்வொரு மீட்டிங்லையும் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மீட்டிங்கும் அவர் எப்படி கடுமையாக அவர் எதிர்க்கிறார்ன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எப்படி விமர்சனம் பண்ணுறாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருமாவளவனும் ஸ்டாலின் தான் இன்னைக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுற ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ கம்யூனிஸ்டில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் கடுமையாக பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேரும் தான் பண்ணுறாங்க, மற்றவங்க யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் இவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஜனநாயகம் முதல்ல சாதாரணமாக போச்சு, அப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு, அப்புறம் ரிவைசிங் கமிட்டிக்கு போட்டு, அதுக்குள்ள எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தது. இப்போ தேர்தல் கமிஷனில் அது பெண்டிங்காக இருக்குது. அது ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா அது அரசியல் சம்மந்தப்பட்ட படம். அப்போ அது ரிலீஸ் ஆகிருக்குன்னா இது யாரோட கைங்கரியம்? அது யார் பண்ண வேலை? ஒன்று தேர்தல் கமிஷன்ட்ட ஒரு காப்பி இருக்கு, அவங்க கிட்ட லீக் ஆச்சா, இல்லை ரிவைசிங் கமிட்டிட்ட ஒரு காப்பி இருக்கு, இல்லை அவங்க கிட்ட இருந்து லீக் ஆச்சா, சொல்ல முடியாது எங்கே எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு. இல்லை லேபில் எங்கே இருக்கலாம், சென்சார் அப்ரூவலுக்கு முன்னாடி லேபில் இருக்கலாம், அப்புறம் ஃபர்தராக வந்து லேபில் இருக்கும்போது லேபிலேருந்து எங்கேயாவது போச்சா இல்லையான்னு நமக்கும் தெரியாது. அப்போ இது யார் பண்ணியிருக்கேன், இது பண்ணதுனால யாருக்கு அட்வான்டேஜ், அதையும் பார்க்கணும்ல. இது பண்ணதுனால அட்வான்டேஜ் யாருக்கு? டிவிகேக்கு தானே அட்வான்டேஜ். டிவிகேவோட கருத்துக்கள் தானே மேலே போகுது. அப்போ பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு அதை பற்றின வந்து இது வந்து வச்சுக்கோங்க, வெளியில் வந்து தியேட்டரில் காப்பி பண்ணி வெளியில் அடிச்சு விட்றாங்க பாருங்க. அப்போ வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ வந்து உங்களுக்கு ஜனநாயகம் வந்திருக்கு, அப்போ நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா வேண்டாமா? யாரோ வந்து ஜனநாயகம் வெளியில் விட்டாங்க, அப்போ உங்கள் பணம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகும்போது பண வருமானம் குறைஞ்சிரும்ல, அப்போ நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? அப்போ இந்த ஜனநாயகம் வந்து திருட்டுத்தனமாக வெளில வந்தது, அது ஒரு வகையில் வந்து டிவிகேக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு டிவிகே நினைக்குதா? அதனால கம்ப்ளைண்ட் பண்ணாது இருக்கா? அப்போ இதை வெளியில் வந்ததில் டிவிகேக்கு ஏதாவது ரோல் இருக்கா இல்லையான்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது தீவிரமாக ஆராய வேண்டிய விஷயம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காட்டி கூட எலெக்ஷன் கமிஷன்லையோ இல்லை ரிவைசிங் கமிட்டிலையோ இருக்கிற மத்திய அரசு கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், தேர்தல் கமிஷன் இருக்கிற ஒரு விஷயம் எப்படி வெளியில் லீக் ஆச்சுன்றது, அப்புறம் இவங்க கிட்ட ப்ரொடியூசர் இருக்கிற ஒரு விஷயம் எப்படி லீக் ஆச்சுன்றதை கண்டிப்பாக வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜை கொண்டு ஒரு விஷயம். மற்ற கட்சிகள் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாட்டி கூட மற்ற கட்சிகள் வந்து நிச்சயமாக வந்து தேர்தல் கமிஷனில் புகார் பண்ணி இது வந்து அரசியல் ரீதியாக வந்து விஜய்க்கு உதவக்கூடிய ஒரு படமாக இருக்கு, அதனால இதை வந்து எப்படி வெளியில் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு புகார் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு கருத்து. கும்பகோணத்திலிருந்து போகக்கூடிய ஒரு பேருந்துல எல்இடி அந்த ஊர் பெயர் ஓடிட்டு இருக்கிற விஷயத்துல தமிழக வெற்றி கழகம் வந்தது. அது சம்பந்தமா டிரான்ஸ்போர்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. இது யார் மாத்துறாங்க, யார் இதோடைய பின்னணின்னு சைபர் கிரைம்ல கொடுத்துருக்கு. இப்போ அந்த மாதிரியான கடமை விஜய்க்கும் இருக்கிறது, விஜய் கட்சிக்கும் இருக்கிறது, தயாரிப்பாளருக்கு இருக்கிறது, சென்சார் போர்டுக்கும் இருக்கிறதா? ஏன்னா அவங்க சென்சார் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் ஒன்று எப்படி வந்து லீக் ஆக முடியும்? அப்புறம் அந்த அமைப்பே தேவையில்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு வருது இல்லை? இல்லை, இதில் தான் வந்து நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, மத்திய அரசும் விஜய் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு பார்க்குறேன். மத்திய அரசோட இது இருக்கா? மத்திய அரசு விஜய்க்கு உதவி பண்ணுறதுக்காக, ஏன்னா விஜய் வந்து திமுக ஓட்ட நிறைய பிரிக்கட்டும், அவன் திமுக குறை சொல்லிட்டு திமுகவும் பாஜக ஒன்றா இருக்குன்னு குறை சொல்லிட்டு இருக்காருல்ல அவர், அதனால் அவர் திமுக ஓட்ட நிறைய பிரிப்பார், திமுக ஓட்ட பிரிக்கட்டும். மத்திய அரசே ஒரு அந்த தரப்புலேருந்து லீக் ஆச்சான்னு தெரியாது. அதனால் இதை வந்து திமுகவோ இல்லை வேறு கட்சிகளோ இதை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகளோ இந்த விஷயத்தை கையில் எடுத்து உண்மையிலே என்ன நடந்தது, மத்திய அரசு பக்கத்துலேருந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ மத்திய அரசு விஜயும் கூட்டணியில் இருக்காங்க அர்த்தம். பாஜகவும் விஜயும் வந்து ஒன்று சேர்ந்து இந்த படத்தை வெளில விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். எது உண்மை? அப்போ விசாரணை கமிஷன் போடுங்க, இல்லை கண்டுபிடிங்க அட்லீஸ்ட். ஏன்னா இது வெளிவரதுனால விஜய்க்கு அட்வான்டேஜ், விஜய்க்கு அட்வான்டேஜ் அவர் திமுக ஓட்டை பிரிப்பார்னு அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. அவர் வெளியில் இருந்தாலும் திமுக ஓட்டை பிரிப்பார்னு. அப்போ விஜய்க்கு அட்வான்டேஜ் திமுக ஓட்டை பிரிப்பார்னா அப்போ வெளியிட்டு யார்? மத்திய அரசு தரப்புலேருந்து வெளியே வந்ததா? அப்போ இதை பற்றி விசாரிக்க வேண்டாமா? அப்போ ஜனநாயக ரிலீஸில் மத்திய அரசும் விஜயும் கூட்டணியா? அது வந்து இது திருட்டுத்தனமாக வெளியில் வந்ததுக்கு காரணம் யார்? மத்திய அரசும் விஜயும் கூட்டணி அமைச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ திமுக இதில் விழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு ஆக்சுவலாக. நன்றிங்க சார். தேங்க்யூ.